Good morning student, welcome to SS group. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல யூனிட் ஃபர்ஸ்ட்ல எக்ஸசைஸ் 1.5ல 5th சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. let a, b, c less than or equal n and a function f a to b defined by f of x is equal to 2x plus 1 and g b to c defined a function by e g of x is equal to x square. Find the range of f of g and g of f. அதாவது ரெண்டு f of x g of ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, f of g and g of f ஓட ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். f of x is equal to 2x plus 1. என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா f of gக்கும் g of fக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், f of g எழுதிடலாம். f of g நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம், f into g of xன்னு எழுதுவோம். f அப்படியே வச்சுக்கலாம். g of x நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ x ஸ்கொயர். தென் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f of x என்னது 2x plus 1. அதாவது xன்ற இடத்துல இந்த x ஸ்கொயரை நம்ம அப்ளை பண்ணோம். பாருங்கள், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே எக்ஸ் இருக்குது, ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து இதில் ஆட் ஆகிடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோங்கன்னா ஒய்ன்னு கன்வெர்ட் பண்ணி போகிறோம். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும், ஒய்ன்னு தெரியும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஏன்னா ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் என்ன கண்டுபிடிச்சோம், எஃப் ஆஃப் ஜியின் ரேஞ்சு சீக்வல்ட் எப்படி எழுத போகிறோம், ஒய் டிவைடட் பை ஒய் equal 2x square plus 1. இதுனா x belongs to n. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா g of f கண்டுபிடிக்கணும். g of f equal to இது எப்படி பிரித்து எழுத போகிறோம், g into f of xன்னு பிரித்து எழுத போகிறோம். g அப்படியே வச்சுக்கலாம். f of x நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், f of x எங்கே இருக்குது, 2x plus 1 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கொஸ்டினில் 2x plus 1. இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா g of xன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. g of xன்னா என்னது, x ஸ்கொயர். அதாவது இந்த xன்ற இடத்துல இந்த வேல்யூவை நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் 2x plus 1 இந்த கொஸ்டினில் இருக்கிற ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இது என்ன, g of fோட வேல்யூ. எப்படி எழுத போகிறோன்னா y is equal to 2x plus 1 the whole square. அதாவது g of f in range equal y divided by y equal 2x plus 1 the whole square. இது எதுனா x belongs to n. இதுதான் அவங்க கொடுக்குற வேண்டிய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள் ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிப்போம்னா எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃபோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம். சீக்வல்ட் எஃப் எப்படி பிரித்து எழுதணும்னா இதை எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம பிரித்து எழுத போகிறோம். அடுத்து பாருங்கள் எஃப் அப்படியே வச்சுக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ்ன்னா என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர். அது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜி ஆஃப் எஃப்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணோம். இது எந்த ஃபார்மெட்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபார்மெட்டு. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ன பாருங்கள், 2x plus 1. therefore y is equal to 2x square plus 1. அதாவது இந்த xன்ற இடத்துல x ஸ்கொயரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து இது எதுனா f இன் ரேஞ்சு. அடுத்து g of f கண்டுபிடிக்கணும். அது எப்படி பிரித்து எழுத போகிறோன்னா g into f of x. g அப்படியே வச்சுக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க, 2x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிட்டோம். இது எந்த ஃபார்முலா, g of xன்ற ஃபார்முலா. g of xன்னு என்ன, x ஸ்கொயரு. இது வந்து நம்ம xன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ x இங்கே இருக்கிற அந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இது என்னென்னா yன்னு கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ g of f இன் ரேஞ்ச் is equal to y divided by y. கிடைச்ச ஆன்சர் 2x plus 1 the whole square into இது எதுனா x belongs to n வரைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கன்னா இதோட 6th சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.